வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான கலக்கலான சிக்கன் ரெசிபி ஒன்று இன்றைக்கி பார்க்கலாங்க. கிரீன் சிக்கனுங்க, அதாங்க புதினா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 6 அல்லது 8 அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கிரீன் சிக்கன் மண் சட்டியில் செய்ய போகிறேன். நாட்டு செக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கிறேன். அது காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நீட்டை வக்கால நறுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிற்பாடு நம்ம ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்குறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மண்சட்டியில் செய்கிறதுனால கிரீன் சிக்கன் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பேஸ்ட் சிக்கனோட கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. புதினா வாசனையோட சிக்கன் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதனால் மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்த்துறதில்ல, கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், இதையெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஜம்முன்னு புதினா வாசனையோட சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு சிக்கன் கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட இறக்கிக்கலாம். சிக்கன் வெந்திருக்கிறத பொறுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக செய்ய போகிறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம், அடி பிடிக்காமல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் செஞ்சு தர்றப்ப அசைவம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது
சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சாட்ட சிக்கன் வெந்துடும். இன்னொரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு சிக்கனை கிளறி விட்டுட்டு இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா கிரேவி எல்லாம் கெட்டியாகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே பிரமாதமாக இருக்குங்க. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமாக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.